மாலை பள்ளி முடிந்ததும் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தாள் சங்கமித்ரா. தந்தையின் வண்டி நிற்பதை பார்த்து மகிழ்ச்சி பொங்க அப்பா என்று அழைத்தபடி உள்ளே வந்தாள். அப்பா, இன்று சீக்கிரம் வந்து விட்டீர்களே என்று கூறினாள். இன்று வேலை நேரமாக முடிந்தது என்று கூறியபடி இரு கன்னங்களையும் கிள்ளினார் அன்பாக. ஐ ஜாலி. அப்பா, நாளைக்கு எங்கள் ஸ்கூலில் குரூப் ஃபோட்டோ பிடிக்கிறாங்க. அதுக்கு மிஸ் 5 ரூபாய் கேட்குறாங்கப்பா. மழலை மொழியில் அப்படியா, அப்போ நாளைக்கு குளிச்சுட்டு மேக்கப்லாம் போட்டு ரெடியாக இருமா, நாளைக்கு போகலாம் என்று கூறினார். இரவு தந்தை கூறிய கதைகளை கேட்டவாறு உறங்கினாள் சங்கமித்ரா. மறுநாள் தந்தை எழுவதற்கு முன்பாகவே சங்கமித்ரா எழுந்தாள். குளித்த பிறகு தன்னை கண்ணாடியின் முன் நின்று அழகுபடுத்தி கொண்டிருந்தாள் சங்கமித்ரா. அப்போது தந்தையின் நண்பர் அங்கு வந்து, சங்கமித்ரா, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க என்று கூறினார். ஆமா அங்கிள், எங்க ஸ்கூல்ல போட்டோ பிடிக்கிறாங்க என்று கண்ணை உருட்டி மகிழ்ச்சியுடன் கூறினாள். சரி என்று கூறி சேகர் சேகர் என்று 2 முறை அழைத்தார். அப்பா எனக்கு வளையல் வாங்க சென்றிருக்கிறார் என்றாள் சங்கமித்ரா. அருகில் அமர்ந்த தந்தையின் நண்பர், அடியே அழகி, உங்க அப்பா உனக்கு சேர்த்து வைக்கிறேன் என்று சொல்லி மதியம் சாப்பிடுவதே இல்லை. அதில் தினமும் 5 ரூபாய் சேமித்து வருகிறார். நீ அவனை சண்டை போட்டு தினமும் சாப்பிட சொல்லு என்றார். புன்னகைத்த அவள் முகம் சிறிது வாடியது. போட்டோ பிடிப்பதற்காக கொடுத்த 5 ரூபாயை அவரிடம் கொடுத்து, அங்கிள், இன்றைக்கு எங்க அப்பாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்கள் என்றாள் அந்த தாயில்லாத குழந்தை. சரி என்று கூறிவிட்டு, உன் தந்தை வந்தால் சீக்கிரமாக வரச் சொல் என்று கூறியவாறே விடை பெற்றார். வளையல் வாங்கச் சென்ற தந்தை வந்தார். சங்கமித்ரா, இந்த வளையல், போட்டோ எடுக்கும்போது நல்லா சிரிக்கணும், ஓகேவா என்று நெற்றியில் முத்தமிட்டு வேலைக்கு சென்று வருகிறேன் என்று கூறி அங்கிருந்து விடை பெற்றார். தந்தை வேலை செய்து கொண்டிருந்தார். மதியம் 1 மணி ஆனதும் ஒரு கவரில் சாப்பாடு பொட்டலத்தை கொண்டு வந்து கொடுத்தார் தந்தையின் நண்பர். இன்றைக்கு நீ 5 ரூபாய் மிச்சம் பண்ண முடியாது. சங்கமித்ரா 5 ரூபாய் கொடுத்து உன்னை கண்டிப்பாக சாப்பிடச் சொன்னாள். அதை கேட்டதும் வண்டியை எடுத்துக்கொண்டு வேகமாக சென்றான் சேகர். சேகரின் நண்பன், எதற்காக இவன் இவ்வளோ வேகமாக செல்கிறான் என்று யோசித்தவாறே நின்றார். வேகமாக சென்ற வண்டி திடீரென பாதியில் நின்றுவிட்டது. பெட்ரோல் இல்லை என்பதை உணர்ந்தான். வண்டியை அங்கேயே நிறுத்திவிட்டு வேகமாக ஓடினான். அங்கே போட்டோ எடுப்பதற்காக அனைத்து குழந்தைகளும் தயார் நிலையில் இருந்தனர். தன் குழந்தையை அங்கும் இங்கும் தேடினான். ஒரு மரத்திற்கு அடியில் நின்று கொண்டு போட்டோ எடுப்பவர்களை வாடிய முகத்துடன் பார்த்து கொண்டிருக்கும் தன் குழந்தையை பார்த்தான். சங்கமித்ரா என்று அழைத்தவாறு அருகில் சென்று அவளை தூக்கி முத்த மழை பொழிந்தான். அப்பா, நீ சாப்பிட்டாயா என்று கேட்ட தன் குழந்தையை, சாப்பிட்டேன்டா என்று கூறி மீண்டும் முத்தமிட்டான். அப்பா, நீ எனக்கு கொடுத்த 5 ரூபாயை அங்கிள் கிட்ட கொடுத்து உனக்கு சாப்பாடு வாங்கி தர சொன்னேன். அங்கிள் உனக்கு சாப்பாடு வாங்கி தந்தாரா என்று கண்ணில் நீர் நிறைய கேட்டாள் சங்கமித்ரா. எனக்காக காசு நீ சேமிக்காதப்பா, நீ நல்லா சாப்பிடு என்று சொன்னாள். நான் சாப்பிட்டேன் என்று கூறி தன் சட்டை பாக்கெட்டில் இருந்து 5 ரூபாயை எடுத்து சங்கமித்ராவிடம் கொடுத்தார். போடா, போய் போட்டோ எடுத்துக்கோப்போ. புன்னகை இழந்த தன் குழந்தையின் கையை பிடித்து சாப்பிட்டது போல் தன் வயிற்றை உப்பி அதன் மேல் வைத்தார். மகிழ்ந்த தன் குழந்தையை தூக்கி போட்டோ எடுக்கும் இடத்திற்கு சென்று ஆசிரியரிடம் 5 ரூபாய் கொடுத்து சங்கமித்ராவை சக குழந்தைகளுடன் நிற்க வைத்தார். போட்டோ எடுக்க தயாரானதும் அனைவரும் சிரித்தனர். சங்கமித்ராவின் இதழ் சிலித்தது. போட்டோ எடுத்ததற்காக அல்ல, தன் தந்தை சாப்பிட்டார் என்ற சந்தோஷத்தில்.